இல்லை, எனக்கு மதிப்பு கிடையாது, தமிழ் மன்னர்கள் மீது எனக்கு மதிப்பு கிடையாது. அப்படியா? திருமாவளவன் அப்படிங்கிற பேர் யார் பேரு? கரிகால் சோழனுடைய இயற்பெயர். கரிகால் சோழன் மன்னனா இல்லை யாரு? மன்னர்கள் மீது மதிப்பே கிடையாது என்றால் உங்க பேர் மேல உங்களுக்கு மதிப்பு இருக்கா இல்லையா? ராஜராஜ சோழன் தமிழ் பெயரா, ராஜேந்திர சோழன் தமிழ் பெயரா? யார் கேட்கிறா? 6 சீட்டை 8 சீட்டா மாற்ற முயற்சி பண்ற அண்ணன் திருமாவளவன். பிரச்சனை என்ன தெரியுமில்ல? அவர் நமக்காக பேசல, அவர் அவருக்காக பேசிட்டு இருக்காப்புல. பாவமா இருக்கு. திமுகவில் கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ இவர் போயிருக்காப்புல. ஏற்கனவே 6 சீட்டில் நின்னீங்க. ஆமாம் நின்றுங்க, இந்த முறை நீங்கள் கொஞ்சம் சரி நீங்கள் சொல்கிறத நான் நின்றுக்கிறேன் அப்படின்ட்டு. இல்லை, நாங்கள் திராவிடத்துக்கெலாம் நாங்கள் கடுமையாக பேசிக்கிட்டு இருக்கோம், தமிழ் தேசத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கோம், அது நாங்கள் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கோம். சீமானுக்கு எதிராக நான் தான் ஃபுல்லாக ஸ்டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அதை பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கோம். சனாதனத்துக்கு எதிராக நான் தான் ரொம்ப டஃப் கொடுத்துட்ருக்கேன், அது நாங்கள் பார்த்துட்டு தாங்க இருக்கோம். இதெல்லாம் பண்ணுறதுனால நீங்கள் கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படியா? சரி சரி. இப்போ நீங்கள் 6 சீட்டில் நின்னீங்க, இந்த முறை நீங்கள் 6 சீட்டில் நில்லுங்கன்றிருக்காங்க. ஏங்க வேங்க வயல் பிரச்சனை வந்துச்சுங்க, நான் தாங்க நின்னேன் கூட. உங்களுக்கு மேல் பாதி பிரச்சனை, பறையரும் பன்னியரும் கோயிலுக்குள்ளே போக முடியல, உங்கள் மேலே ஃபுல் சார்ஜ் வந்துச்சு. திமுக ஆட்சி, சமூக நீதி ஆட்சி, ஆனாலும் கோயிலுக்குள்ள ஒரு பறையரும் மண்ணீரும் போக முடியல, கோயிலுக்கு சீல் வச்சான்னு சொன்னாங்க. உங்களுக்கு முட்டு கொடுத்து நின்னுங்க. என் கட்சிக்கார மண்டையை உடைச்சிங்களே கேட்டனா, என் கொடியை வெட்டினீங்களே கேட்டனா, எவ்வளவு அசிங்கப்படுத்திருப்பீங்க கேட்டனா. என் துணை மேயர் கொடுத்தீங்க, துணை மேயரை டம்மியா போட்டு விட்டுட்டு நீங்களே மேயரா இருக்கீங்க. இதெல்லாம் கேட்டிருப்பனா? இவ்வளவு அசிங்கப்படுத்தியும் அவமானப்படுத்தியும் துக்கப்படுத்தியும் துயரப்படுத்தியும் கஷ்டப்படுத்தியும் கருமாயப்படுத்தியும் உங்க கூட கிடக்கிறனா நீங்க கொஞ்சம் மேலே கொடுங்கன்னு இருக்காங்க. இவ்வளவு பண்ணிருக்கீங்களா? இப்போ எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சரிங்க, உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம். எவ்வளோ நின்னீங்க? 6 சீட்டு. உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம், 6 சீட்டு நில்லுங்கன்றீங்க. யோ என்னையா அது? பாராளுமன்றத்தில் என்னுடைய கர்ச்சனை என்பது டைகர் ஆஃப் த பார்லிமெண்ட் என்று நான் முழங்குறேன். அம்பேத்கரியம் பேசுவேன், பெரியாரியம் பேசுவேன், பூண்டு வெங்காயம் பேசுவேன், எல்லாம் பேசுவேனா? திருமணமே செய்து கொள்ளாமல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த ஊசியை போட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏர்போர்ட் மூர்த்தி சொன்னது. அதுக்கு தான் அவரை கைது பண்ணி குண்டாசில் போட்டாங்க. இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க ஒருத்தருக்கு போய் நீங்க 6 சீட்டுன்றீங்க. உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாங்க. சரி சொல்லுங்க, பொதுவாக நம்ம பேசிக்குவோம். நீங்க இது போன முறை நீங்க 4 கொடுத்தீங்க, 2வது 6 கொடுத்தீங்க, இப்போ எவ்வளவு தருவீங்க அதை சொல்லுங்க. இவ்வளவு நீங்க பேசும்போது பாராளுமன்றத்தில் எங்களுக்காக கஷ்டப்படுறீங்க. ரவிக்குமார் வேற உதயசூரியன் சின்னத்தில் நின்றுக்காப்புல. நீங்க உங்க கட்சிக்காரங்க அப்புறம் தமிழ்நாடு முழுக்க வேற இருக்காங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் முதல் அறிக்கை நீங்க கொடுத்துறீங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை மிஸ்டர் திருமா, அல்ல மாட்டுக்கிறதே கிடையாது. சரி, உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம், பொதுவாக நம்ம வச்சுக்குவோம் 6 சீட்டு. சரிங்க, எனக்கு தான் பரவாயில்லைங்க, அவங்களுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. எங்க தேமுதிகவுக்கு அவங்களுக்கு 7 சீட்டுன்னு இருக்காப்புல. அங்கே தான் கொலவரி ஆயிட்டாப்புல. ஏன்டா தேமுதிகவுக்கு 7 சீட்டு, எனக்கு 6 சீட்டுன்னு பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருக்கு. தேமுதிக 9+1 கேட்குது, அது 7ல் நிற்குது. தமிழ்நாடு முழுக்க அங்கே கிளை கட்டி கொடி மரம் பறந்துக்கிட்டு இருக்கு தேமுதிகவுக்கு. அதனால 7 சீட்டுன்னு இருக்காங்க. அன்னைக்கு பெரியாரை புகழ்ந்து பேசினாரு, இன்னைக்கு பெரியாரை இகழ்ந்து பேசுறாரு. இதனால தமிழ்நாட்டுக்கான நஷ்டம் என்ன? ஆமா, பெரியார் எங்களுக்கு பிடிக்கல. நாங்கள் ரொம்ப ஃப்ராங்கா டிக்ளேர் பண்றோம், ப்ரௌடாவும் டிக்ளேர் பண்றோம். பெரியாரை எங்களுக்கு பிடிக்கலப்பா. ஏன் பிடிக்கல? நாத்தம் பிடிக்குது, பிடிக்கல. 7 நாள் குளிப்பாரா ஒரு நாளைக்கு, பிடிக்கல. போ. அழுக்கு சட்டை பிடிக்கல, அழுக்கு சட்டை பிடிக்கல. தாடி அழுக்கு சட்டை பிடிக்கல, தாடி பிடிக்கல. சுத்தபத்தமா வைகுந்தர் இருக்காரு, சுத்தபத்தமா முத்துராமலிங்கர் இருக்காரு, சுத்தபத்தமா எங்களுடைய வள்ளலார் இருக்காரு, சுத்தபத்தமா எங்க தாத்தா இந்தியாவினுடைய ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய முதல் பிரதிநிதி எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார் இருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி எங்கள் தாத்தா அயோத்தியாச பண்டிதர் இருக்காரு, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதே சென்னையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எங்கள் தாத்தா MC ராஜா இருக்கிறார், அவரை பிடித்திருக்கிறது, கொண்டாடுகிறோம். உங்களை பிடிக்கல, ஐ ஹேட் யூ, ஐ லவ் திஸ் ஃபெல்லோஸ், அவ்வளோதான், முடிஞ்சு. பிடிக்கலப்பா. பிடிக்காதலாம் காரணம் சொல்ல முடியுமா? பெரியாரை புகழ்ந்தார், இப்போ இகழ்றாரு. பெரியாரை திருப்பி ஈவேராவை திருப்பி பெரியாரில் ஈவேராவை படித்தோம். ராமசாமி படிக்கும்போது ராமசாமி தப்பா பேசியிருக்காரு. யார? தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே என்கிற எங்கள் தாத்தன் பாரதிதாசனுடைய கவிதைகளுக்கு நீங்க என் தமிழை காட்டு முராண்டி மொழி, உன் தமிழ் தாயா படிக்க வச்சால் ஒரு திருக்குறள் ஒரு முட்டாள், உன்னுடைய சிலப்பதிகாரம் ஒரு வேசிகாவியம், உன் தமிழ் தாயில் என்ன இருக்கிறது என்று
எங்களை இழிவுபடுத்தி எங்களை பேசி எங்களை கேவலப்படுத்தியவன் ஈவே ராமசாமி என்பதனால் நாங்கள் கேள்வி கேட்கிறோம், விமர்சிக்கிறோம், தூக்கி போட்டு மிதிக்கிறோம். ராமசாமியை தூக்கிட்டு எவன் வந்தாலும் அவனை தூக்கி போட்டு மிதிப்போம். அதனால தான் விஜயை மிதிக்கிறோம். 5 நிமிஷம் பேச சொல்லுங்க ராமசாமியை பத்தி. தமிழ்நாட்டை புரட்டி போட்ட நெம்புகோல், ஈரோட்டு கடப்பாறை, வேற யாரு? அவர் தான் நம்ம பேரு. யாரு? ஒரு பாத்தியில பஞ்சு. வெள்ளையர்களை காட்டுக்குள்ளே பதுங்கியிருந்து வீழ்த்தியது யாரு? அதுதான் நம்ம கொள்கை தலைவர் வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் உனக்கு கொள்கை தலைவர். முன்ன பின்ன வேலு நாச்சியாருடைய வரலாறை படிச்சிருக்கியா படிக்கலையா? வேலு நாச்சியாருக்கு ஆன்மான்னு ஒன்றுக்குன்னா ஃபர்ஸ்ட் மர்டர் நீ தான். ஃபர்ஸ்ட் மர்டர். எனக்கு பேய் பிசாசு மீது நம்பிக்கை கிடையாது. பல்வேறு குயில்களா குயிலிடாது, குயிலிக்கு குயில்கள்ன்றாப்ல. அவங்க இந்தி திணிப்புக்கு இந்தி திணிப்பான். யாரு? அது ஆதவர்ஜுனா, தமிழ் புலவர், தமிழ் பண்டிட்டு. இன்னொருத்தர் இருக்காப்ல எம்பளத்தினாலு. தமிழ்நாட்டுடைய கிரகத்தை பாருங்க. 84 பேர் நமக்கு வந்திருக்காங்க. தலைவரை இட்டுன்னு போய் தான் ரொம்ப நமக்கு நஷ்டமா இருக்குது. அதை பார்த்து மற்றபடி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்குங்க. ராசா கூட்டு போ ராசா, அவனை போட்டுற கீட்டுற போறங்கிற மாதிரி கூட்டு போற. எப்பா ஏய் முடியல, உண்மையிலே முடியலங்க, முடியல, சத்தியமா முடியல. ஒரு கூடாரத்தில் ஒருத்தன் தற்குறியா இருக்கலாம், ஒட்டுமொத்த கூடாரமா தற்குறியா இருப்பது. தர்க்கத்தில் எங்களிடத்தில் நீ வெல்ல முடியுமா? நீ என் குடும்பத்தை பேசலாம், எங்கள் மனைவி பிள்ளைகளை பேசலாம், எங்க அண்ணன் வீட்டை பேசலாம். எங்க கூட தர்க்கத்தில் நீ வா. தந்தியோ மாலை முரசோ மக்கள் மன்றமோ மக்கள் அறமோ, அங்க சூப்பர் ஸ்டார் நாம் தமிழர் கட்சி தாண்டா. அது எங்க நாங்களாவது கொஞ்சம் ராவட்டி. நான் தம்பி இடுமான கார்த்தி அபுலாம் கார்த்திகை செல்வன் வந்து நாங்க கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் செருப்பை சந்திரத்தை போட்டு அடிக்கிறது, அவர் செருப்புல தேனை ஊற்றி அடிக்கிறது. நல்லா சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கடா அப்படின்னு. மருத்துவரில் கொஞ்சம் படித்தவர், அதுவும் பல மருத்துவர் சிரிச்சுக்கிட்டே அடிப்பாப்புல. கேட்குற கேள்விக்கு பதில் இருக்கா? கிடையாது. பதில் இல்லாமல் என்ன பண்ணுறான்? அவர்களுக்கு போட்டி. எங்களுக்கும் திமுக மட்டும்தான் போட்டி. திமுகவை வீழ்த்தணும், அதுக்கான காரணத்தை சொல்லு. திமுகவை இப்படி வீழ்த்துவோம், இதனால் வீழ்த்துவோம். நாங்கள் சொல்றோம் திமுக ஆட்சி ஒரு கேடுகட்ட ஆட்சி. ஏன்? கல்வி, மருத்துவம், தூய குடிநீரை இலவசமாக கொடுக்காமல் என் மக்களை அடிமையாக வைத்திருக்கிறது. 2000 1000 கொடுத்து. அதனால் உலகத்தரமான கல்வியை ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக கொடுப்போம். கார்த்திகேயன் சொன்னது போல எம்எல்ஏ பிள்ளையோ எம்பி பிள்ளையோ அமைச்சர் பிள்ளையோ அந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க முடியும் என்கிற சட்டத்தை போடுவோம் என்று நாங்கள் சொல்றோம். அப்படி இருக்கா உங்ககிட்ட? மருத்துவம் அனைவருக்கும் தரமான சமமான சுகாதாரமான மருத்துவத்தை கொடுப்போம், உலக தரத்தை கொடுப்போம். காய்ச்சல் தொடங்கி புற்றுநோய் வரை அனைத்துக்கும் இலவச சிகிச்சை அளிப்போம் என்று கொடுக்கிறோம். சுகாதாரமான குடிநீர் அனைவருக்கும் கிடைக்கும் என்ற வாக்குறுதி கொடுக்கிறோம். தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்குவோம். ஆளுக்கு சட்டை பிடிக்கல, தாடி பிடிக்கல, சுத்தபத்தமா வைகுந்தர் இருக்காரு, சுத்தபத்தமா முத்துராமலிங்கர் இருக்காரு, சுத்தபத்தமா எங்களுடைய வள்ளலார் இருக்காரு, சுத்தபத்தமா எங்க தாத்தா இந்தியாவினுடைய ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய முதல் பிரதிநிதி எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார் இருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி எங்கள் தாத்தா அயோத்தியாச பண்டிதர் இருக்காரு, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதே சென்னையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எங்கள் தாத்தா MC ராஜா இருக்கிறார், அவரை பிடித்திருக்கிறது, கொண்டாடுகிறோம். உங்களை பிடிக்கல, ஐ ஹேட் யூ, ஐ லவ் திஸ் ஃபெல்லோஸ், அவ்வளவுதான், முடிஞ்சு. பிடிக்கலப்பா, பிடிக்காதலாம் காரணம் சொல்ல முடியுமா? பெரியார புகழ்ந்தார், இப்ப இகழ்றாரு. பெரியார திருப்பி ஈவேராவை திருப்பி பெரியார்ல ஈவேராவை படிச்சோம். ராமசாமி படிக்கும்போது ராமசாமி தப்பா பேசியிருக்காரு. யார? தாயை பழித்தவனை தாய் யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே என்கிற எங்கள் தாத்தன் பாரதிதாசனுடைய கவிதைகளுக்கு நாங்க என் தமிழை காட்டு முராண்டி மொழி, உன் தமிழ் தாயா படிக்க வச்சால் ஒரு திருக்குறள் ஒரு முட்டாள், உன்னுடைய சிலப்பதிகாரம் ஒரு வேசிகாவியம், உன் தமிழ் தாயில் என்ன இருக்கிறது என்று எங்களை இழிவுபடுத்தி எங்களை பேசி எங்களை கேவலப்படுத்தியவன் ஈவே ராமசாமி என்பதனால் நாங்கள் கேள்வி கேட்கிறோம், விமர்சிக்கிறோம், தூக்கி போட்டு மிதிக்கிறோம். ராமசாமியை தூக்கிட்டு எவன் வந்தாலும் அவனை தூக்கி போட்டு மிதிப்போம். அதனால தான் விஜயை மிதிக்கிறோம். 5 நிமிஷம் பேச சொல்லுங்க ராமசாமியை பத்தி. தமிழ்நாட்டை புரட்டி போட்ட நெம்புகோல், ஈரோட்டு கடப்பாறை, வேற யாரு? அவர் தான் நம்ம பேரு. யாரு?
ஒரு பாத்தியில பஞ்சு. வெள்ளையர்களை காட்டுக்குள்ளே பதுங்கியிருந்து வீழ்த்தியது யாரு? அதுதான் நம்ம கொள்கை தலைவர் வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் உனக்கு கொள்கை தலைவர். முன்ன பின்ன வேலு நாச்சியாருடைய வரலாறை படிச்சிருக்கியா படிக்கலையா? வேலு நாச்சியாருக்கு ஆன்மான்னு ஒன்றுக்குன்னா ஃபர்ஸ்ட் மர்டர் நீ தான். ஃபர்ஸ்ட் மர்டர். எனக்கு பேய் பிசாசு மீது நம்பிக்கை கிடையாது. பல்வேறு குயில்களா குயிலிடாது குயிலி, குயிலிக்கு குயில்கள்ன்றாப்ல. அவங்க இந்தி திணிப்புக்கு இந்தி திணிப்பான். யாரு? அந்த ஆதவர்ஜுனா, தமிழ் புலவர், தமிழ் பண்டிட்டு. இன்னொருத்தர் இருக்காப்ல எம்பளத்தினாலு. தமிழ்நாட்டுடைய கிரகத்தை பாருங்க. 84 பேர் நமக்கு வந்திருக்காங்க. தலைவரை இட்டுன்னு போய் தான் ரொம்ப நமக்கு நஷ்டமா இருக்குது. அதை பார்த்து மற்றபடி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்குங்க. ராசா கூட்டு போ ராசா, அவனை போட்டுற கீட்டுற போறங்கிற மாதிரி கூட்டு போற. எப்பா ஏய் முடியல, உண்மையிலே முடியலங்க, முடியல, சத்தியமா முடியல. ஒரு கூடாரத்தில் ஒருத்தன் தற்குறியா இருக்கலாம், ஒட்டுமொத்த கூடாரமா தற்குறியா இருப்பது